शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। वासना त्रिविधान विचारम போயிட்டிருக்கும். பகனம் வியசனம் என்ன லோகவாசனா, லோகவாசனா சாஸ்திரவாசனா இல்லைன்னா தேகவாசனை இல்லை. லோகவாசனா தேகவாசனா சரி மூணு விதமா சொல்லி இப்ப சாஸ்திர வாசனையே சொல்ல போறார். அவருடைய அபிப்பிராயம் என்ன, எதுவும் முடியாத ஒரு எண்ணத்தை முடியும்னு நினைச்சிருந்தால் அதுக்கு வாசனையும் பேர். இப்ப நம்மளுடைய பிம்பங்கள் புராண சம்பந்தியான ராமர் கிருஷ்ணன் இவரையெல்லாம் யாரும் நிந்திக்காமல் எங்கேயும் அவருடைய மேல் நிந்த நடக்காமல் எப்படி ஒரு சமாஜம் இருக்கணுமோ அப்படி பண்றேன் ஒருத்தர் மனசு வச்சிருந்தா அது லோக வாசனையும் பேரு முடியாது இல்லையா? அதனால நமக்கு ஒண்ணும் இல்லை. ராமனே இருக்கிறதா இருந்தா என்ன, சர்வபாசாவதி மூலம் இல்லையே இது ஒண்ணும். விசிஷ்டஸ்வரூபம் பார்த்துதான் இருக்கான். விசிஷ்டஸ்வரூபம் எதா இருந்தாலும் அது எரிஞ்சுட்டுதான் இருக்கணும். அது ராமரா இருந்தாலும் கிருஷ்ணரா இருந்தாலும் சரி, இன்னும் பரவாயில்ல. அதனால இந்த நம்மளுடைய மதத்தினுடைய அடிப்படை போறது அப்படியும் கிடையாது. அவாயகம் நினைச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு போயிடுச்சுன்னா இன்னொன்னு இருக்கும். ஒரு கிரந்தமே கிடையாது. இப்போ மற்ற மதத்துல சேர்ந்த ஒரு கிரந்தம், அந்த பைபிள் இல்லைன்னா குரான் அதுல சொல்றது இல்லைன்னா அது தப்புதான். நமக்கு ஒரு கிரந்தமே கிடையாது. அது ஒண்ணுல இருக்கிறது இன்னொரு இருக்குது இல்லையா, அங்கே இருக்கிறது இங்கே இல்லையான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இங்க பல அந்த கலாச்சாரமே அப்படி இருக்கு. சாஸ்திர வியசனம், சாஸ்திர வியசனம் தான் சொன்னா அது ஒரு சாஸ்திர வியசனம் தான். ஒரு சாஸ்திரத்தை வச்சுட்ட இப்படி சாஸ்திரம் இருக்கு, அதனால வேற அதுக்கு வேற விதமா வேற எது பார்த்தாலும் அத சுத்தமா தப்பு என்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு உபாசனா சம்பிரதாயமா இருந்தாலும் எதா இருந்தாலும் பல விதமா இருக்கலாம். அதிகாரி பேதேன வியவஸ்தா இதுதான் நம்ம வச்சுருக்கோம். சாத்விக உபாசனம், ராஜச உபாசனம், தாமச உபாசனம், பல விதமா உபாசனங்கள் இருக்கும். நமக்கு சாத்விக உபாசனத்தோட ஈடுபாடு இருக்கிறதுனால ராஜச உபாசனத்தை பண்றது தப்பு சொல்ல முடியாது. பல விதமா இருக்கு. இது ஒரு ரீதி, அவ்வளவுதான் வச்சிருக்க முடியும். தத்துவம் ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். அது ஒன்றும் பாதிக்கப்படுதில்லை. தெய்வீ ஆகரசம் யசா சொல்லி அது நிஜ பண்றது. நாரத சதுஷ்டி கலா வித்யா குஷலா அபி அநாத்மவித்வேன அனுபவத்தா சனத்குமார உபசசாதா இது சந்தோகாக அதீயதே. சாந்தோபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல வருது. நாரதன் சனத்குமாரனை பார்க்கிறான். அகம் சோகம் அனுசோஜாமி, எனக்கு அனுதாபம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சப்பறம் கூட அனுதாபம் இருக்கு. சதுஷ்டி கலா வித்யா குஷலா அபி. சதுஷ்டி கலா, சதுஷ்டினா 64 சாஸ்திரங்களும் கலைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதெல்லாம் எல்லாம் கூட ஆத்மதத்துவம் தெரியாம இருக்கிறதுனால அனுதாபத்தை அடையறதுனால அனுபப்தா சொல்லி வந்திருக்கான். சனத்குமாரன் உபசுசாதா சாந்தோகோபனிஷத்துல இருக்கு. அது எது அனுஷ்டான வியசனம் அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுஷ்டான வியசனம், அனுஷ்டான வியசனத்தை பத்தி எங்க இருக்கு? அது சாஸ்திர வாசனைதான் சேர்ந்தது. அனுஷ்டான வியசனம், அனுஷ்டான வியசனம் என்ன? அனுஷ்டான வியசனம் விஷ்ணு புராணே நிராகத்திய உபலப்தியதே. நிராகம் நிராகா அப்படி இருக்கு, விஷ்ணு புராணத்துல வர. வசிஷ்ட ராமாயணே தாசூரஸ்ய, வசிஷ்ட ராமாயணத்துல யோக வாசிஷ்டத்துல தாசூரம் ஒருத்தர், அவரை 2 பேரை உதாரணமா சொல்றார் நினைக்கிறார். இதுக்கு அனுஷ்டான வியசனம். நிதாகோஹி, நிதாகன் ஒருத்தர் நிர்குணா புனப்புன பிரபோத்தியமானோமி கர்ம ஸ்ரத்தா ஜாத்தியம் சிகம் ந ஜஹ்ரௌ
ഋഗുണ പുനഃ പ്രബോധ്യമാനോപി ഋഗുன்னு இன்னொருத்தர் அவரால திருப்பி திருப்பி உபதேசம் பண்ணப்பட்டாலும் ഋഗുண புனഃ பிரபோத்தியமானோபி திருப்பி திருப்பி அவர் உபதேசம் பண்ணாங்க. அந்த அங்கேதான் இருக்கு கர்மஸ்ரத்தா ஜாத்தியம். கர்மஸ்ரத்தா ஜாத்தியம் ரொம்ப ஒரு ஈடுபாடு. ரொம்ப ஈடுபாடுன்னா அதுக்கு இருக்கணும்னு கேட்டா இருக்கணும்ங்கிற வார்த்தை தான். ஆமா, அது எப்படி இருக்கணும்? முடியாத விஷயங்களும் முடியாத மாதிரி ஒரு முடியும்னு நினைச்சுட்டு நடக்கிற மாதிரி அப்படி இருந்தா கர்மஸ்ரத்தா ஜாத்தியம். கர்மாக்கள் விதிச்சிருக்கும் நிறைய இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விதிச்ச கர்மாக்களை அத்தனையும் நான் அனுஷ்டானம் பண்றேங்கிற ஒரு எண்ணம். ஆனா பண்ண முடியாத விஷயம் ஈஸ்வரார்ப்பண புத்தி இல்லாமல், அதுவும் ஈஸ்வரார்ப்பண புத்தி இல்லாமல் பண்றதா இருந்தா கூட கர்மஸ்ரத்தா ஜாத்தியம் சொல்லலாம். கர்மஸ்ரத்தா ஸ்ரத்தானா எந்த மாதிரி ஸ்ரத்தா? இந்த கர்மாக்கள் பண்ணா மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. இது இப்படியே பண்ணிட்டு இருந்தா போதும், அது பூர்ணமா என்னால பண்ண முடியும். எப்போ இந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டானம்ங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டாலும் எப்போ வரும்? பூர்ணமா பண்ண முடியாது என்கிற ஒரு நிர்ணயம் வந்தா தான் இருப்பது. பூர்ணமா பண்ண முடியாது, ஆனா பண்ணிட்டுதான் ஆகணும். பண்ணணும்னு இருக்கு, விதி இருக்கு, ஆனா பூர்ணமா பண்ண முடியாது. அவ என்ன வருது? உடனே நமக்கு ஒரு உடனே பண்ண முடியாத கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கு, அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றது. இதுதான் சிஷ்ட சம்பிரதாயம். இதுதான் முடிகிற விஷயம் இல்லை. எது பண்ண முடியாதோ அது ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றது. அந்த அர்ப்பண பாவத்தோட பண்றதுக்கு நம்மளோட மனசுதான் தேவையா இருக்கு. அது மனசுல அந்த பாவம் வரலன்னா நம்மளுடைய தப்பு தான். ஏன்னா அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. எது பண்றதோ அது ஈஸ்வரார்ப்பண புத்தியா பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படிதான் தர்மசாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் அப்படிதான் இருக்கு. ஆனால் பல பேருக்கு என்ன வருது? ஈஸ்வரார்ப்பண புத்திங்கிற அம்சம் மனசு வரதில்லை. என்ன காரணம்? கர்மாக்கள் பண்ணிட்டு இருந்தா போருமே, போருங்கிறது வாக்கம் தான். ஆனா எப்படி இடிச்ச கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும் இல்லையா? எல்லாம் பண்ணணும், என்ன பண்ணணும்? முடிச்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கணும். இடிச்ச அத்தனையும் கர்மாக்கள் பண்றவாக்கு இருக்க முடியுமா? அந்த மாதிரி முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல லோகம் வந்துட்டு தான் இருக்கும். அது அப்படி இல்லாமல் முடியவே முடியாது. இடிச்ச அத்தனையும் கர்மாக்களும் பெர்ஃபெக்டா பண்றது அந்த மாதிரி முடியவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனசும் ஆதாரமும் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தா கூட மற்றவாளை சேர்த்து பண்ண வேண்டிய கர்மாக்கள் எத்தனையோ இருக்கு, விதிச்ச கர்மாக்களே இருக்கு. இன்னொருத்தர் இன்னும் பல பேரை வச்சுட்டு பண்ண வேண்டிய கர்மாக்கள் இருக்கும். ஒரு ஜோதிஷமா இருந்தால் எத்தனை பேர் இருக்கணும்? 16 ரிஷிக்கு இருக்கணும். இத்தனை 16 ரிஷிக்கும் அத்தனை ஸ்ரத்தையோட அப்படி ஒரு ஆகார சுத்தியோட அந்த மாதிரி ரிஷிக்கள் எங்க இருந்து கிடைக்கிறது? கிடைக்கணும்னா கூட எனக்கு எப்படி அதீனமா இருக்கும்? அது எனக்கு அதீனம் இல்லை. அப்ப எனக்கு அதீனமா இல்லாமையே எத்தனையோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, எத்தனையோ அம்சங்களை சேர்ந்துதான் அது இருக்கு. அது நித்தியம் இருக்கு, நித்தியகரமாக. அந்த தர்மசாஸ்திரங்கள் பார்த்தால் ஒரு ஸ்ராத்தமே பண்ண முடியாத ஒரு ஸ்ராத்தத்துல எப்படி இருக்கிறவனே கூப்பிடணும் பாருங்க, மனுஷனுடைய பாருங்க. ஸ்ராத்தம் பண்றதுக்காக கூட வேண்டிய அந்த ஸ்ராத்த போக்தா இருக்க பிதாவை வர வேண்டிய கூட வேண்டிய ஒருத்தனுடைய அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒரு பிரம்மஞானியே இருக்கணும் மாதிரி தோன்றது. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தவனைத்தான் ஸ்ராத்தத்துக்கு கூட்ட சாத்தம் பண்ணணும். இல்லைன்னா அவனுக்கு நாசம்தான். அப்படி பார்க்கலாம். சாந்தத்துக்கு வரவே மாட்டான். அப்படி இருக்கிறவன் வரவே மாட்டான். இல்ல வியாசர் வந்தாலும் சரியா இருக்காது. வியாசரை கூப்பிட்டு சாத்தம் பண்ண முடியாது. அந்த விசேஷங்கள் பாருங்க, ஏதோ ஒரு விசேஷம் வியாசனுக்கும் யுத்தமா தான் இருக்கும். யாரை வேணும்னா கூப்பிட்டு பாருங்கோ, அந்த எல்லா விசேஷங்களும் சேர்ந்துதான் இருக்க முடியாது. அந்த விதியே நம்மளை காமிக்கிறது என்னன்னா, அந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாமே சேர்ந்து இருந்தால் அவரை கூப்பிட்டு சாதம் பண்ணணும்னா சாதம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்ப சிராத்தம் பண்ண அப்படி இருந்தா தான் சிராத்தம் பண்ண, இல்லைன்னா பண்ண வேண்டாம்னு அபிப்பிராயமா? அப்படி இல்லையே, பண்ணணும் தான் அபிப்பிராயம். பண்ணணும் தான் அபிப்பிராயம் இருக்கிறச்சே தர்மசாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம் நம்ம எப்படி கிரகிக்கணும் கேட்டா, யாரு வராதோ அவரே அந்த விசேஷங்களோட இருக்கிறதா நினைக்கணும்.
நீங்க யாரை கூப்பிடுறதோ அந்த வந்தவனே எப்படி நினைக்கணும்னா அந்த விசேஷணங்களோட இருக்கிறவனா நினைக்கலாம். அப்படி நினைச்சிட்டு பண்ணா உங்களுக்கு தோஷம் இல்லை. தோஷம் இருந்தா வரவனுக்கு தோஷம். நமக்கு தானே தோஷம் இல்லாம இருக்கணும், இன்னொருத்தருக்கும் தோஷம் இல்லாம இருக்கணும் நம்மளுடைய மனசில் இருக்கு. ஆனா அது நம்மளுடைய அசீனம் இல்லை. நமக்கு மட்டும் தோஷம் இல்லாம இருந்தால் போதும்ங்கிறது இல்லை. அந்த மாதிரி செல்ஃபிஷ் கிடையாதுன்னா கூட எல்லாருக்கும் நம்மளோட சேர்ந்து இருக்கிறவாள் எல்லாருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ தான் எண்ணம் இருக்கு. இன்னும் கூட அது பிராக்டிக்கல் இல்லையே. எனக்கு தோஷம் இல்லாம பாக்குறதே பிராக்டிக்கல் கிடையாது. ஓரளவுக்கு தான் பிராக்டிக்கலா இருக்கும் வழியே. அப்ப இன்னொருத்தருக்கும் தோஷம் இல்லாம பாக்குறது எப்படி? அது அவருக்கு அதீனமா இருக்கிறது இல்லையா? அவருடைய ஆச்சாரமும் அவருடைய அனுஷ்டானம் அவருடைய சிந்தையும் அவருக்கும் எப்படி நினைக்கலாம்? ஓரளவுக்கு தான் ஆதாரங்களை பரிபாலிக்க முடியும். இருக்கிற ஆதாரங்களை வச்சுட்டு பகவத் அர்ப்பண புத்தியா நிமித்தத்தை வச்சுட்டு நான் சிராத உதரத்துக்காக போறேன்னு வச்சுன்னா அவருக்கும் தப்பு கிடையாது. ஆனா அப்படி நினைக்கிறது அவருக்கு அசீனம், நமக்கு அசீனம் இல்லை. என்ன பண்ண முடியும்? அதனால தர்மசாஸ்திர விதிகளுக்கு அவ்வளவுதான் தாற்பயம் இருக்கு. பகவத் அர்ப்பண புத்தியா பண்ணணும் தான் தாற்பயம். அப்படி இல்லாமல் அத பெர்ஃபெக்டா நான் ஆச்சாரம் பண்றேன், இந்த ஆச்சாரத்தினாலேயே எனக்கு எல்லாமே ஆவது, இதனால இதுக்கு மேல ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அவ என்ன நினைச்சுட்டு இருக்கா? விதிச்ச அத்தனையும் விதிகளும் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் என்கிற ஒரு பிரமம் அவருக்கு இருக்கு. அது பிரமம் தான், உண்மையா அந்த ஒரு பிரமம் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்ங்கிறது வாஸ்தவம் தான், இல்லையா சொல்ல முடியாது. இப்போ கர்மஸ்ரத்தா ஜாத்தியம் சொன்னா அந்த மாதிரி இருக்கும். எல்லா கர்மாக்களையும் விதிச்ச அத்தனை கர்மாக்களும் நான் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கேன். அத நீங்க ஆச்சாரம் பண்றவாளை பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதுக்காக சொல்லல, இன்னும் ஒரு ஆங்கிள் பல பேருக்கு பார்க்க முடியும். அவர் எந்த அளவுக்கு அவர் பரிபாலனம் பண்றாரோ அதோட கொஞ்சம் கம்மியா நீங்க பண்றது பார்த்தால் உங்களே அவ இந்த பண்ணலாம். அவா பண்றதோட இன்னும் ஜாஸ்தி தர்மசாஸ்திர விஷயங்கள் அனுஷ்டானம் பண்றவாளை பார்த்தா அதெல்லாம் வியர்த்தம் இவர் சொல்லுவாங்க. இது இன்னும் ஒரு பிரமம் பல பேர்கிட்ட பார்க்க முடியும். அதெல்லாம் முடியாது, அந்த அளவுக்கு தேவையில்லை, இவ்வளவுதான் பண்ணோம். அதெல்லாம் கலியுகத்தில் பண்ண முடியாது, இந்த அளவுக்கு தான் பண்ணோம். ஆனா இந்த அளவுக்கு பண்ணோம். இன்னொரு எண்ணம், நான் பண்ற எந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த அளவுக்கு பண்ணால் அது என்ன ரீசனபிள், நான் என்ன சொல்றது, அது காலிக பிரசக்தி இருக்கிறதுக்கு காலிக பிரசக்தி, அதுக்கு காலிக பிரசக்தி இருக்கு. அந்த அளவுக்கு பண்ண முடியும்னா அவரால் முடியறதுதான் அர்த்தம். அந்த அளவுக்கு ஒருத்தர் பண்றது இல்லைன்னா இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இவர் பண்றதோட இன்னும் ஜாஸ்தி ஒருத்தர் பண்றதா இருந்தால் அது அகங்காரம். அதெல்லாம் ரொம்ப இந்த காலத்துல முடியாது, இந்த எவ்வளவுதான் முடியும். அவரோட மேல பண்ற அவர் இதுதான் சொல்லுவார். அதனால இதுல ஏகரூபத்தை கிடையாது, இந்த விஷயத்துல ஏகரூபதான்றது இல்லை. அதனால நியூட்ரலா பாக்குறதா இருந்தா என்ன பாக்கணும் இந்த விஷயத்துல, நம்மளுடைய தீர்மானம் எப்படி இருக்கான்னா எவ்வளவு தூரம் ஜாஸ்தி பண்றாரோ அவரை நிந்திக்க கூடாது, பண்ண வேண்டியதுதான், உண்மையா பண்ண வேண்டியதுதான். அதெல்லாம் ஜாஸ்தி கர்மஸ்ரத்தா ஜாஸ்தின்னு சொல்லக்கூடாது. கர்மஸ்ரத்தா ஜாஸ்தின்னு என்கிற அளவுக்கு எப்போ வரும்? ஜாஸ்தி பண்றதுனால கர்மஸ்ரத்தா ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜாஸ்திங்கிறதே கிடையாது, புரியுதா? அத்தனையும் விதி இருக்காது. விதி இல்லாமல் ஒருத்தர் விதி இல்லாமல் அந்த மாதிரி ஒரு விதியே கிடையாது. அந்த மாதிரி பண்ணா அதை தப்புன்னு சொல்லலாம். அப்படி ஒரு விதி இருக்குன்னா உண்மையா அந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு, அது பண்ண முடியாதுன்னு நினைச்சுன்னு நம்ம பண்றது இல்லை. ஒருத்தர் பண்றதா இருந்தால் அவரே போய் நிந்திக்க கூடாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆய் போயிடும், அப்படி நீ பண்ணக்கூடாது. ஆனா அதனால ஒருத்தர் பண்றதுனால அது கர்மஸ்ரத்தா ஜாத்தியம் இல்லை. அது ஜாத்தியம் எப்ப சொல்ல முடியும்? நான் பூர்ணமா பண்றேன் என்கிற ஒரு எண்ணத்தோட அவர் பண்றதா இருந்தால் அது கர்மஸ்ரத்தா ஜாத்தியம் சொல்ல முடியும். ஆனா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அவர் பண்றாரா, அவர் பகவதர்ப்பண புத்தியா பண்றாரான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தர் நம்ம பண்றதோட இன்னும் ரொம்ப உசத்தியா பண்றார், தார்மீக விஷயங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்கார், எங்கேயும் ஸ்பரிசம் கூட பண்ணாம இருக்கார், அந்த மாதிரி சுத்தியா சுத்தனா இருக்கார். இப்படி எல்லாம் இது இருக்க முடியுமா? இதெல்லாம் வியர்த்தம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கர்மஸ்ரத்தா ஜாக்கியம் இருக்க சாஸ்திரத்துல இதெல்லாம் கர்மஸ்ரத்தா ஜாக்கியம் நீ இருக்கக்கூடாது சொல்ல முடியாது. கர்மஸ்ரத்தா ஜாக்கியம்னா என்ன? ஒருத்தர் ஆதாரத்தை ரொம்ப விஸ்தரமா பண்றதுனால அது கர்மஸ்ரத்தா ஜாக்கியம் இல்லை.
அதோட அது நான் பூர்ணமா பண்றேங்கிற ஒரு எண்ணத்தோட பகவத் அர்ப்பண புத்தி இல்லாமல் இதனால எல்லாம் பூர்ணம் ஆயிடுக்கும் என்கிற புத்தியோட இருந்தா தான் அதுக்கு கர்ம ஸ்ரத்தா ஜாத்தின்னு பேரு. ஆனா அவர் அப்படி இருக்காரா இப்படி இருக்கு அப்படி இது இல்லையா என்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் நல்லது, இல்லைன்னா கூட தப்பு ஒன்றும் கிடையாது. எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் முடியறதா தானே பண்றா. முடியலன்னா பண்ண மாட்டார். முடியறதுனால பண்றார், பண்ணட்டும், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை இந்த விஷயத்துல. ஸ்ரத்தாயாம் ஜாத்தியம், கர்ம ஸ்ரத்தா ஜாத்தியம், கர்ம ஜாத்தியம் சொல்லல. ஸ்ரத்தான்னா என்ன, இதனாலதான் எல்லாம் ஆயிடுத்தும் நான் பூர்ணமா பண்றேன். இந்த கலியுகத்துல எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நான் பண்றேன், இதோட மேல யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட பண்ணுவோம் சில பேர். அது சரியில்லை. அந்த மாதிரி ஒரு யுகமும் கிடையாது. பூர்ணமா அந்த விதிகளை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது முடியவே முடியாது. அப்படிதான் அந்த விதிகள் இருக்கு. அதனால இந்த காலத்துடைய ஒரு விசேஷம் ஒண்ணும் இல்லை. எந்த காலமா இருந்தாலும் அது பகவதர்ப்பண புத்தியா பண்றதா இருந்தால் அது பூர்ணம். எவ்வளவு பண்றதா இருந்தாலும் பூர்ணம், எவ்வளவு பண்றதா இருந்தாலும் பூர்ணம் இல்லை. நம்மளுடைய ஆலோசத்தினால பல அம்சங்கள் பண்ணாம இருக்கிறதும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அது ஆலோசியமோ ஏதோ நமக்கு தெரியாது, பண்றது ஏதோ அது பகவத் அர்ப்பண புத்தியா பண்ணணும், வேற ஒன்றும் முடியாது, அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் பிரத்திவாயம் இருந்தால் இருக்கலாம். அதனால குறையெல்லாம் இருக்கலாம், இருக்கு குறை இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, குறை இருக்கலாம். வேற விதமா அதை பூரணம் பண்ணலாம், ஜபாதினா பூரணம் பண்ணலாம், வேற பல விதமா நல்ல காரியங்களும் பண்றது உண்டு இல்லையா. எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஓரளவுக்கு அதை நிற்கும், அவ்வளவுதான். கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணி பூர்ணரா இருக்க முடியாது, முடியவே முடியாது. இந்த காலத்துல ஒரு விசேஷம் கிடையாது, எந்த காலமா இருந்தாலும் அப்படிதான். அனுஷ்டானம் வியசனம் விஷ்ணு புராணே நிதாசத்தை உபலபியதே வசிஷ்ட ராமாயணே தாசூரஸ்ய நிதாசோஹி ரிகுணா புனః புனః பிரபோத்தியமானோபி கர்ம ஸ்ரத்தா ஜாத்தியம் சிரம் ந ஜஹௌ தாசூரஸ்ய அத்யந்த ஸ்ரத்தா ஜாத்தியேன அனுஷ்டானாய சுத்த பிரதேசம் பூமௌ நக்வாப்யுபலேதே. தாசூரன் ஒருத்தர், அவர் அத்தியந்த ஸ்ரத்தா ஜாத்தியம் கொண்ட, அத்தியந்த ஸ்ரத்தா ஜாத்தியம். அதனால பூமியில அனுஷ்டானம் பண்றதுக்கு சுச்சியா இருக்கக்கூடிய ஒரு எந்த இடத்தையும் பார்க்க முடியல. அத்தனை இடத்தையும் கவனிச்சு அவரை பார்த்தாலும் ஒரு இடம் கூட கிடைக்கல அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தா ஜாத்தியம். சுத்த பிரதேசம் பூமௌ நக்வாப்யுபலேதே, குத்ரா எங்கேயும் உபலேதே, உபலேதே அத்தியாச கர்மம். இதுக்கு தான் கர்ம வாசனைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு சுத்த பிரதேசம் கிடைக்காத விஷயம். அவர் நினைக்க சுத்த பிரதேசம் தான் எப்படி இருக்கா, ஸ்ருதிகள் பார்த்தால் இருக்கும் அது விசேஷங்கள், அதெல்லாம் பார்த்துல அந்த மாதிரி ஒரு பிரதேசம் இருக்கு. எங்க இருக்கு கவனிச்சு பார்க்கறதா இருந்தால் முடியாது. அப்ப முடியாத விஷயத்தை முடியும் பிரம்மம் இருக்கிறதுனால தானே வாசனைன்னு சொல்லுங்க. எல்லா விஷயமும் அப்படிதான் சொல்றாரு. இது ஒன்றும் தப்பு இல்லை, கர்மானுஷ்டானம் தப்பு கிடையாது, சாஸ்திராத்தியனம் தப்பு கிடையாது, லோகத்தில் நல்லவனா இருக்கணும்ங்கிறது நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு அத முடியுமோ அந்த அளவுக்கு தான் நினைக்கிறோம் இல்லையா. எந்த ஒரு பார்டர் இருக்காது, அதுக்கு மேல முடியாத விஷயத்தை முடியும்னு நினைச்சுல அது பண்ணணும்ங்கிற எண்ணத்தோட போறதா இருந்தால் அதுக்கு வாசனையும் பேர், முடியாத விஷயம். அதனால வாசனையும் பேர் வச்சிருக்கேன். அத்தியாச கர்ம வாசனாயா புனர்ஜென்ம ஹேதுத்வான் மதினத்துவம். இந்த கர்ம வாசனை இருந்தா என்ன தப்ப, புனர்ஜென்மம் ஒரு வேற ஒன்றும் இல்லை, நரகம் பகுதின்னு சொல்லல. இந்த கர்ம வாசனையோட இருந்தால் ஆமா அவ்வளவுதான், புனர்ஜென்ம ஹேதுத்துவம் இருக்கு. அவர் நரகம் கட்சதி அப்படி கிடையாது, ஏன்னா விகிதம் தானே பண்றாரு. அது ஸ்ரத்தை இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. அந்த ஸ்ரத்தை ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது, அதனால அவருக்கு தான் கஷ்டம், வேற ஒண்ணும் இல்லை. ஆதர்வனிகா அதியதே, இந்த விஷயத்தை காமிக்கிறதுக்கு ஸ்ருதியே இருக்கு. இத கர்மஸ்ரத்தா ஜாத்தியம் என்கிற அவஸ்தையில ரொம்ப மேல போகக்கூடாது. அந்த ஜாத்தியம் என்கிற நிலைமையில அந்த அளவுக்கு அந்த கர்மஸ்ரத்தையை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸ்ருதி. சொல்றது யாரு, நம்ம யாரும் சொல்ற, ஸ்ருதியே சொல்றது. அளவாக்கியதே அதிர்ஷா யஜ்ஞ ரூபா அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மா ஏதத் ஸ்ரேயோ ஏ அபிநந்தந்தி மூடா ஜராமிருத்யும் தே புனரேவாபயந்தி. அவ்வளவுதான். பிளவாஹ்யதே அதிர்ஷா யஜ்ஞ ரூபா,
யஜ்யம் மாதிரி தெரியுது. யஜ்யங்கள் எது இருக்கோ அஷ்டாதசோக்தம் அவரங்க ஏஷு கர்மா ஏஷு யஜ்யேஷு அஷ்டாதசோக்தம் அவரம் அஷ்டாதசோக்தம் கர்மா அஷ்டாதச விதமான சுரூபம் அதுக்கு இருக்கு. இதுக்கு யஜ்யத்துக்கு இருக்கு. அது எப்படின்னு கேட்டா ஷோடச ரிஷிக்கு பத்னி எஜமானி, ஷோடச 16 ரிஷிக்கு அப்புறம் பத்னி எஜமானி ரெண்டு பேரே சேர்த்தா 18. இப்படி 18 எண்ணங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜோதிஷோமாதி யஜ்யங்களே என்ன பிளவா ஏகே அதிருடா, இது அதிருடமா இருக்கு. மோட்சம் வரைக்கும் உங்களை கொண்டு போவதற்கு இந்த கர்மாக்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது. சொர்க்கம் வரைக்கும் வேணா போகலாம் அவ்வளவு. அதனால சொல்றேன் சொல்லி அதுக்காக நிந்த பண்றது. மோட்ச சாஸ்திரத்துல புத்தியை கொண்டு வர்றதுக்காக நிந்த பண்றது, தப்பு சொல்றதுக்காக இல்லை. இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா மோட்ச சாஸ்திரத்துல புத்தியை கொண்டு வர்றதுக்காக நிந்த பண்றது. அது பாகவத்திலே இருக்கு. மோட்ச சாஸ்திரத்துல பிராச்சீன பரிசித்து ஒருத்தரோட உபாக்கியானம் வருது. பிராச்சீன பரிசித்து ஒரு கதை. அந்த கதையில அவரே மோட்ச சாஸ்திரத்துல அவருக்கு ஸ்ரத்தையை கொண்டு வர்றதுக்காக நிந்தை பண்றது, கர்மாக்களை சிந்திக்கிறது. முன்னால ஹிம்சை எத்தனையோ பசுக்களை ஹிம்சை பண்ணி இருக்கு. நீ அந்த பசுக்கள் எல்லாம் உன்னே ஹிம்சிக்கிறதுக்காக சொர்க்கலோகத்துல காத்துட்டு இருக்கா, இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஒரு நிந்தாவதன். இது வந்து அந்த அது அர்த்தம் உண்மையா எடுக்க முடியாது. ஏன்னா பசு ஹிம்சைங்கிறத அத நிஷித்தம் சொல்லல. இங்கே யாரு இவரே சொல்லல, யாரு பாகவதம் புராணம் பண்ணியிருக்காரோ அவரே சொல்லல, யாசரே சொல்லல. பிரம்மசூத்திரத்துல அசுத்தம் இது சேர்ந்த சப்தா சூத்திரமே இல்லை. அசுத்தம் பசு ஹிம்சாதய பசுஹிம்சாதய அசுத்தா. அசுத்தானா கர்மாங்கமா இருக்கலாம், இருந்தாலும் அதுக்கு பாவம் இருக்கு. இந்த பூர்வபக்ஷம் பண்ணி சப்தா விதி இருக்கு, அதனால அசுத்தி கிடையாதுன்னு அவரே கண்டனம் பண்ணியிருக்கார். அதனால அது பாவகர்மம்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்துல கிடையாது. ஏன்னா பாபம் புண்ணியம் எது பாபம் எது புண்ணியம் என்கிற விஷயத்துல வேத வாக்கியம் தான் பிரமாணம். வேத வாக்கியம் தான் பிரமாணம். அதனால வேத வாக்கியம் இருந்தால் அது பாபம் நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு அது ஒரு குரூர கர்மமா தெரியறதுனால மட்டும் அது குரூர கர்மம்னு சொல்ல முடியாது. இல்ல அஹிம்சா சாஸ்திரம் இருக்கு, மா ஹிம்சா சர்வாபூதானின்னு இருக்கு. அது வந்து உற்சர்க சாஸ்திரம்னு பேர் இருக்கு. உற்சர்க சாஸ்திரம்னா சாமானிய சாஸ்திரம். சாமானிய சாஸ்திரத்துக்கு எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கு. விசேஷ சாஸ்திரம் இருந்தால் சாமானிய சாஸ்திரத்தை அந்த இடத்துல அது ஒரு வேத வாக்கியம், இது ஒரு வேத வாக்கியம். அக்னி சோமியம் பசும் ஆலபேதா இருக்கு, அது வேத வாக்கியமா இருக்கிறது. அதுவும் வேத வாக்கியம், இதுவும் வேத வாக்கியம். அப்ப விகித ஹிம்சா வெதிரிக்த ஹிம்சா பாபகி தான். சாப்பிட்றதுக்காக மாம்சாகாரத்துக்காக அதை கொலை பண்ணி அதை வதம் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் அதனால அது பாபம் இருக்கு. துரோகம் பண்றதுக்காக அப்படி துரோகம் பண்றதா இருந்தால் பாபம் இருக்கு. அப்படிதான் மாஹிம்சா சர்வாபூதானிங்கிற சாஸ்திரத்துக்கு அர்த்தம் அப்படிதான் வச்சிருக்கோம். எல்லாம் இந்த வரைக்கும் சாஸ்திர கிரந்தங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன ஏன்னா அப்படியே சொல்ல முடியும், அப்படிதான் சொல்ல முடியும், வழியே கிடையாது. நமக்கு அது ஒரு ஃபீலிங் ஏற்படுறது வேற விஷயம். ஃபீலிங் ஏற்படுறது இருந்தா கூட அத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை வேற விதமா பண்ண முடியும். வாக்கியங்கள் அப்படி இருக்கு, அதனால சிஷ்டாச்சாரம் அப்படிதான் இருக்கு. அதனால அதெல்லாம் அத்தர்மம் சம்பிரதாயத்தில் இல்லை. பிரம்மசூத்திரமே அப்படி இருக்கு, பகவத்பாதாவும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. பகவத்பாதா பாஷ்யமும் அப்படிதான் இருக்கு. எங்கேயும் வைதஹிம்சா, வைதஹிம்சான விதி விகிதமா இருக்கக்கூடிய ஹிம்சா. அந்நேத்தியா ஹிம்சாம குருவன் சாந்தோக்கியத்துல சாந்தோக்கியோபனிஷத்தை முடிக்கிற இடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க. முடிக்கிற இடத்துல ஒரு வாக்கியம். சாந்தோக்கியோபனிஷத்தை எப்படி முடிக்கிறது தெரியுமா? விகஸ்தனுடைய உத்கர்ஷத்தை சொல்லி முடிக்கிறது. எப்படி எல்லாம் இப்போ ஷஷ்டாத்தியாயத்துல நிர்குண வித்தியை சொல்லிக் கொடுக்கிறது. சப்தமாத்தியாயத்துல நிர்குண வித்தியை இருக்கு, அஷ்டமாத்தியாயத்திலும் நிர்குண வித்தியை இருக்கிறதுனால சகுனோபாசனமும் கார்கத்தியமும் எல்லாமே வியர்த்தம் என்கிற ஒரு ஆசங்க வரப்படாத வச்சிருந்த கிரகஸ்தனுடைய உத்கர்ஷத்தை சொல்லி முடிக்கிறது பகவத்பாதர் அவதாரிகள் கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றது? கேவலம் சன்னியாசி, சன்னியாசியா இருந்தா தான் மோட்சம் அப்படி கிடையாது. கிரகஸ்தனா இருந்தா கூட சுச்சியா இருந்து
சுஜௌ தேசே உட்கார்ந்து சிஷ்யாத்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி தான் தர்ம மார்க்கே விவஸ்தாத்திய அவ ஆர்மிகான் விதத சுதி சிஷ்யாலயம் இருந்தாலும் சிஷ்யா இருந்தாலும் அவளை எல்லாம் தர்ம மார்க்கத்தில் கொண்டு வந்து அவசிஷ்ட காலத்துல விஷயங்களோட ஆசக்தி இல்லாமல் உபாசனங்கள் பண்ணிட்டு நித்திய கர்மங்கள் பண்ணிட்டு அப்படி யாரு சரீரத்தை பிரார்த்தம் முடிகிற வரைக்கும் கிரகஸ்தாசிரமியா இருக்காரோ சகா பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே. கிரமமுக்தி சாட்சா்காரம் வராட்டா கூட கிரமமுக்தி இருந்துதான் இருக்கு. அது சன்னியாசியா இருந்தா கூட சாட்சா்காரம் வரும், கன்ஃபர்மேஷனும் கிடையாது இல்லையா. அது எப்படி இருந்தவனுக்கும் நசபுனராவர்த்ததேன்னு கொண்டு போய் முடிக்கிறது இந்த சாந்தோக்கியம். நான் எதுக்காக சொல்ல வந்தேன், அந்த இடத்துல ஹிம்சாம் அகுர்வன் சொல்லி ஒரு விசேஷம் இருக்கு. அந்யத்ர தீர்த்தேபியா ஒரு வாக்கியம். ஹிம்சாம் அகுர்வன் அந்யத்ர தீர்த்தேபியா. அந்யத்ர தீர்த்தேபியான்னு என்ன அர்த்தம் கேட்டா, அங்க பாஷ்யம் இருக்கு. தீர்த்த ஹிம்சா அதீர்த்தக்கு, தீர்த்தம்னா பரிசுத்தம் அர்த்தம். பரிசுத்த ஹிம்சை எது இருக்கோ அந்த ஹிம்சையை பண்ண வேண்டியதா போயிடும், பண்ணிதான் ஆகணும். கிரஸ்தனுக்கும் சில ஹிம்சைகள் விகிதமா இருக்கும். விகித ஹிம்சான்னா என்ன, யாகாதிகள் பண்ணணும்னா நித்திய கர்மாக்கள் இருக்க, அதுல நித்திய கர்மத்திலும் ஹிம்சை இருக்க. தேசபூர்ணமாச யாகத்துல ஹிம்சை கிடையாது. ஆனா வசந்தே ஜோதிஷா இதேதான் இருக்க. ஜோதிஷோம யாகம் பண்ணணும்னா பசு ஹிம்சை பண்ணிதான் ஆகணும். பசு கர்மாங்கம், பசுயாகம் கர்மாங்கமா இருக்கு. பசுயாகமே தனியொரு நித்திய கர்மா இருக்கு. அந்த நித்திய கர்மாக்கள் பண்ற ஒரு கிரகஸ்தனுக்கு ஹிம்சை இல்லாம முடியாது. ஹிம்சை கண்டிப்பா பண்ணிதான். அது இருக்கட்டும். பஞ்ச சூனா கிரகஸ்தியான் இருக்க பாபங்கள் அவர்ஜனீயமா எத்தனையோ ஹிம்சைகள் இருக்கு. அதனால ஹிம்சை இல்லாம நான் ஹிம்சை இல்லாம இருக்கேன்னு சொன்னா அது ஒரு கிரமம், அவ்வளவுதான். ஹிம்சை இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. அதனால இதெல்லாம் விகித ஹிம்சையா இருக்கிறதுனால தோஷம் கிடையாது. நிஷித்த ஹிம்சை அனுஷ்டானம் பண்றதுதான் தப்பு இருக்கு. அதனால அந்யத்ர தீர்த்தேபியான சுதிய சொல்றது. அந்த இடத்துல அந்யத்ர தீர்த்தேபியாங்கிற இடத்துல பாஷ்யம் இதுதான் இருக்கு. அந்யத்ர தீர்த்தேபியானா விகித ஹிம்சா விதித்த ஹிம்சாம குருவன் அர்த்தம் பாஷ்யம் இருக்கு. தீர்த்தம்னா பரிசுத்தம், அசுத்தம் விதிச்சேன்னா சப்தா ஆத்மத்திய சூத்திரம். பரிசுத்த ஹிம்சை இதெல்லாம் இது பரிசுத்த ஹிம்சா. நம்மளுடைய ராகத்தினாலேயோ துவேஷத்தினாலேயோ பண்ற ஹிம்சை கிடையாது. ஸ்ருதி விகிதமா இருக்கிறதுனால கர்மாங்கமா பண்றோம், அதனால தப்பு கிடையாது. அந்த ஹிம்சையை இல்லாமல் வேற எதெல்லாம் ஹிம்சை இருக்கோ அந்த ஹிம்சையை பண்ணாம இருக்கிற கிரகஸ்தன் அர்த்தம். அப்படி இருந்தால் பிரம்ம லோகமந்தே ரசகுணராவர்த்ததே உபனிஷத்து முடிக்கிறது. பிரவாஹ்யேதே அதிருடா யஜ்ஞ ரூபா அஷ்டாதசோத்தம் அவரம் ஏஷு கர்மா ஏதத் ஸ்ரேயோ ஏபிநந்தந்தி மூఢாः ஜராமர்த்யம் தே புனரேவாபி யந்தி அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா ஜங்கன்யமானா பரியந்தி மூఢாः அந்தேனைவ நீயமானா யதாம்தாः. ஜங்கன்யமானங்கிற சப்தத்துக்கு கந்திரன்யமான ஜங்கன்யமான எல்லாம் குச்சிதாம் கதிம் கச்சந்தः பாஷ்யம். அவித்யாயாம் பகுதா வர்த்தமானா ஸ்வயம் கிருதார்த்தாः இத்யபியந்தி பாலாः அபிமன்யந்தி பாலா. அபிமன்யந்தி சாந்தச பிரயோகம், அபிமன்யந்தே அபிமன்யந்தி பாலா. யத் கர்மிணோ ந பிரவேதயந்தி ராகா தேன ஆதுரா க்ஷீணலோகாஸ்யவந்தே. திருப்பி சம்சாரத்தில் வர்றது வேற ஒன்றும் இல்லை. சிவந்தே இஷ்டாபூர்த்தம் மன்யமான வகிஷ்டம் நானியஸ்ரேயோ வேதயந்தே அத்திர மூఢாः நாகஸ்ய பிருஷ்டே தே சுகிருதே அனுபூத்வா இமம் லோகம் ஹீனதரம் வா விசந்தி. இஷ்டாபூர்த்தம் சத்கர்மங்கள், இதெல்லாம் சத்கர்மங்களா தெரிகிறதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வேற ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. இந்த கர்ம வாசனையோட இருந்தால் கர்ம வாசனையை நிந்திக்கிறது. முன்னாடி சாந்தோக்கியத்துல சொன்ன பணி இல்லை. தத்துவஞானம் இல்லாமல் கர்ம வாசனையோடு மட்டும் இருக்கிறவளை நிந்தவர்கள். சாந்தோக்கியத்துல நசபுனராவர்த்ததேன்னு பிரம்மலோகம் யாருக்காக சொல்றதுன்னு கேட்டா சாட்சா்காரம் இல்லை, சாஸ்திராத்தியனத்தோடு இருக்கார். சாஸ்திராத்தியனம் இருக்கணும், வேதாந்த சாஸ்திராத்தியனம் இருக்கணும். கர்மசாஸ்திராத்தியனம், வேதாந்த சாஸ்திராத்தியனம், பఠன பிரவச்சனங்கள், நித்திய கர்மானுஷ்டானம், உபாசனை இதெல்லாம் சேர்ந்து இருந்தவனுக்கு சந்நியாசம் இல்லைன்னா கூட
சன்னியாசாசிரமத்தை எடுக்கலைன்னா கூட பிரம்மலோக சம்பிராப்தி இருக்கு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை. இங்க நின்று பண்றது யாருன்னு கேட்டால் வேதாந்தாதி அத்தியனம் கிடையாது, உபாசனாதிகள் கிடையாது, பகவதர்ப்பண புத்தி கிடையாது, புண்ணிய கர்மங்கள் பண்றது. அவ்வளவு புண்ணிய கர்மங்கள் ஒரே சத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் என்ன தப்பு? ஒன்றும் தப்பு கிடையாது. நரகத்துல போறதும் கிடையாது, புண்ணிய லோகத்துல போகும். போன அப்புறம் புண்ணிய க்ஷயம் வந்தால் உடனே திருப்பி இங்கே வரும். இங்கேயோ இதோட கீழே போயிடும். ஏன்னால் அதுக்கப்புறம் அவசிஷ்டமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா? இந்த புண்ணிய பலம் அனுபவிச்சதுனால பாப பலத்தை அங்கே போய் பிராயசித்தம் பண்ண முடியாது. பிராயசித்தம் பண்ணா தெரியுமா? பிராயசித்தம் பண்ணா இங்கதான் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றது இகதேத வேதீத சத்தியம் அசியம். சொர்க்கத்துல போனால் போகம் தான், பிராயசித்தம் கூட பண்ண முடியாது. இத்தனையோ ஜென்மாந்தரமா ஒரு இப்போ சொர்க்கத்தில் போன உடனே திருப்பி வந்த உடனே ஒரு நரகத்திற்கு போறதுக்கும் கூட வாய்ப்பே இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஒரு புண்ணிய கர்மம் பண்ணி சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு பாசு இருக்கு. அதோட சேர்ந்து ஒரு பெரிய பாபகர்மாத்தை பண்ணி நரகத்துக்கு போறதுக்கு ஒரு பாசு வாங்கி வச்சிருக்கோம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு பாசம் கையில் இருக்கு. முதல் சொர்க்கத்துக்கு போய் அது முடிஞ்ச உடனே நரகத்துக்கு போக வேண்டியது. ஏன்னா நெக்ஸ்ட் பாசு ஏதோ அது மாதிரிதான் நடக்குது. அப்ப நெக்ஸ்ட் பாசு எதுவும் தெரியாத இங்கே இருக்கிறதா இருந்த என்ன ஒரு சௌகரியம், இங்க வந்து நரகத்துக்கு காரணமான கூடிய ஏதோ ஒரு பாவம் நமக்கு ஜென்மாந்தரமா இருக்கு. ஜோதிஷாஸ்திராதினா தெரியறதா இருந்தால் ஏதோ ஒரு காயத்ரி ஜபமாவது பண்ணி அந்த பாவத்தை போக முடியும். அதுக்காக இங்கே பிராயசித்தங்கள் பண்ணலாம். அங்கே போய் பண்ண முடியுமா தெரியாது. ஆமா, அது போனா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். இஷ்டாபூர்த்தம் மன்யமான வரிஷ்டம் நானியோ வேத இதோட வேற சந்து வேற ஸ்ரேஷே கிடையாது. நானியோ வேதயந்தே அത്ര மூடா நாகஸ்ய பிருஷ்டே சொர்க்கத்துல அர்த்தம். ஏ சுகிருதே அனுபூத்வா அனுபூத்வான ஸ்ருதி வேத பிரயோகம் வைதிக பிரயோகம் வந்து லோகத்துல வராது. அனுபூயான் தான் இருக்கும். அனுபூய இமம் லோகம் ஹீனதரம் இதோட கெட்ட லோகத்தை கூட போகலாம். வினதரம் வா விஷந்தி பகவதா உத்தம் கீதாயம் யாமிமாம் புஷ்பிதாம் வாதம் பிரவதந்தி அவிபஸ்திதः வேதவாதிரதா பார்த்த நாண்யதஸ்தி விதிவாதினः காமாத்மான ஸ்வர்கபராः ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருதேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதோ ந விதீயதே. யாமிமாம் புஷ்பிதாம் வாதம் பிரவதந்தி அவிபஸ்திதः வேதவாதிரதாः பார்த்த நாண்யதஸ்தி வாதினः காமாத்மான ஸ்வர்கபராः ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம். எங்கேயும் நித்திய கர்மாக்களை நிந்திக்கிறது கிடையாது. காமிய கர்மாக்களை மட்டும் ஸ்ரேயோ ஹேதுவா ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அதுவும் இந்த பண்றது. நித்திய கர்மம் இந்த கிடையாது. நித்திய கர்மாக்களை நிந்திக்கல. எங்கேயும் நித்திய கர்மா வந்து பாபக்ஷய ஹேதுவா இருக்கிறதுனால அதை நிந்திக்க முடியாது. இங்கெல்லாம் நிந்திக்கக்கூடிய கர்மாக்கள் எது கேட்டால் இப்ப ஜோதிஷ்டோகமா இருந்தா கூட நித்திய ஜோதிஷ்டோகமும் காமியமும் இருக்கு. அக்னிஹோத்திரமும் நித்தியமும் காமியமும் இருக்கு. எல்லாமே இருக்கு. நித்தியமும் காமியமும் வேற வேற இருக்கு. அதுல காமியம் இருக்கு, சொர்க்காதி ஹேதுக்களா இருக்கு. அதனாலதான் எல்லாம் ஆயுதம், அதோட மேல ஒன்றும் கிடையாது. இப்படி ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அது பிரமம் தான். அது மீமாம்சகாலம் நினைக்கிறது சொல்லக்கூடாது. அவங்க மீமாம்சகாலுக்கு அந்த மாதிரி பிரமம் கிடையாது. மீமாம்சை படிச்சா அந்த பிரமம் இருக்காது. ஜோதிஷ்டோகம் வந்து மோட்ச காரணம் மீமாம்சகாலத்துக்கு கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அதாவது மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய சித்தாந்தத்து கண்டனம் பண்றதுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் மீமாம்சா சாஸ்திரத்துக்கு சித்தாந்தமே கிடையாது. பல விஷயங்கள் மீமாம்சா சாஸ்திர சித்தாந்தம் ஒரு பிரமம் இருக்கு பல பேருக்கு. அதுக்கு காரணம் மீமாம்சை படிக்காம இருக்கிறதுனால. அங்க கிடையாது. இப்ப காமிய கர்மாக்களை எல்லா பலம் உங்களுக்கு எந்த பலம் வேணும்னா கூட அதுக்காக காமிய கர்மாக்களை பிடிச்சிருக்கு வேதத்துல. அது பண்ணிட்டு இருந்தா போறோம். அதோட வந்து வேற சக்தியால் இன்னொன்னு வேற ஒன்றும் கிடையாது. இப்படி ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தா பிரமம் தானே. அது இந்த பண்றது வேற ஒன்றும். போகைஸ்வர்ய பிரசக்தானாம் ததா தயா அபகிருதேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதோ ந விதீயதே. விவசாயாத்மிகா புத்தி சொன்னா என்ன அர்த்தம்?
ஏகாகிர ஞானம், ஏகாகிர பிரம்மமாத்திர விஷயமான இருக்கக்கூடிய ஞானம் கிடைக்காது. சமாதோ நவிதீயதே திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்த்தினா நிர்த்வந்தோ. வேதான்னு சொன்னா இந்த மாதிரி வேத வாக்கியங்கள், எல்லா வேத வாக்கியங்களும் சொல்லல, இந்த காமிய கர்ம விதாயகமா இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் எல்லாம் திரைகுண்ய விஷயம் சொன்னா என்ன அர்த்தம்? திரிகணத்தோடு சேர்ந்த பலன்களை காமிக்கிறது. அது கிடைக்காதுன்னு சொல்லல, அது கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுதான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்த்தினா நிர்த்வந்த துவந்தோ நித்து நித்திய சத்வோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நிர்யோகக்ஷேம அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகக்ஷேமத்தை யோசித்து வருத்தப்படாம இருக்கிறது. என்னுடைய யோகக்ஷேமத்தை யாரு நடத்தி கொடுப்பா என்கிற எண்ணத்துல கவலைப்படாம இருக்கிறது யோகக்ஷேமம். யோகக்ஷேம நிர்யோகக்ஷேமம், யோகக்ஷேமம் இல்லாதவன் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வருத்தம் இல்லாதவனுக்கு யோகக்ஷேமம் அகம் இருக்கேன். நிர்யோகக்ஷேம நிர்கரோ யோகக்ஷேமோ யத்மாத்மான விக்கிரமம் தான் இருக்கணும். ஆனால் யோகக்ஷேமம் என்ன கேட்டா, யோகக்ஷேமம் இல்லாதவன், எந்த சிரேயசும் இல்லாத இருக்கிறவன் அப்படி அர்த்தம் இல்லை. யோகக்ஷேமத்தை பற்றி வருத்தம் இல்லாம இருக்கிறவன். என்னுடைய யோகக்ஷேமத்தை யாரு பார்ப்பான்னு அந்த எண்ணம் இல்லாம இருக்கிறவனுக்கு யோகக்ஷேமம் பார்க்கறதுக்கு பகவான் இருக்கு இல்லையா? அதனால நிர்துவந்தோ நித்தசத்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பிரதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜாகரமா. எல்லா இடத்திலும் வெள்ளம். வெள்ளம்னா வெள்ளம் தமிழ் இருக்கு இல்லையா? இருக்கு, வெள்ளம் இருக்கு தமிழ்ல. ஆனா மலையாளத்திலும் வெள்ளம் இருக்கு. மலையாளத்துல குடிக்கிற வெள்ளத்துக்கும் வெள்ளம் சொல்றது, எல்லா வெள்ளத்துக்கும் வெள்ளம் சொல்றது. அப்படிதான் நான் கிரகிச்சிருக்கேன். தமிழ்ல வெள்ளம் இருக்கு, ஆனா குடிக்கிற வெள்ளத்துக்கு வெள்ளம் சொல்றது. யாவான் அர்த்தம் உதவானே, அர்த்தம்னா பிரயோஜனம். உதவானம்னா சின்ன கிணறு குளம், இதுக்கெல்லாம் எவ்வளவு பிரயோஜனம் இருக்கோ. சர்வத சம்பிரதோதகே, எல்லா இடத்திலும் வெள்ளமா இருந்தால் சின்ன குளத்துக்கும் முன்னாடி இருந்தது போன வருஷம் எல்லா இடத்திலும் வெள்ளமா இருந்தால் அதுக்கப்புறம் குளத்துக்கும் சின்ன சின்ன கூபத்துக்கும் கிணறுக்கு என்ன உபயோகம் இருக்கு? எந்த உபயோகம் இருக்கோ அந்த உபயோகம் தான். எதுக்கு? தாவான் சர்வேஷு வேதேஷு. இந்த மாதிரி காமிய விதிகள் காமிய கர்மாக்களுக்கு அவ்வளவுதான். பிராமணஸ்ய விஜானதா இது தர்ப்பஹேதுத்வாந்த சாஸ்திரிய வாசனாயா மலினத்துவம். சாஸ்திரிய வாசனா, சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனைக்கு சாஸ்திர வாசனையை மலினமா சொல்றது இல்லையா? சாஸ்திர வாசனை என்ன? எத்தனை சாஸ்திரம் படிச்சாலும் இன்னும் நான் சரியா படிக்கல, இன்னும் படிக்கிறது நிறைய இருக்கு, நான் எல்லாம் படிக்கிறேன் அப்படி ஒரு நிர்ணயம் எடுக்கிறது இல்லையா? முடிவு எடுக்கிறதுக்கு சாஸ்திர வாசனை. அது தர்ப்பஹேது, அகங்காரத்துக்கு காரணமா இருக்கிறதுனால சாஸ்திர வாசனை இருக்கக்கூடாது. சாஸ்திர வாசனைன்னா வேற இன்னொரு அர்த்தத்திலும் பிரயோகம் இருக்கு. சாஸ்திராபியாசத்தினால வர வேண்டிய பக்குவதை பக்குவதான் சொல்லணும். உண்மையா சம்ஸ்கிருதத்துக்கு சொல்லும்போது அது தமிழ் எல்லாம் பாவப்பிரதான தேசம். பக்குவம் சொன்ன பக்குவம் இருக்கிறது சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருதத்துல பக்குவதான் சொல்லணும். சுதந்திரம் பிரயோகம் அது சம்ஸ்கிருதம் சொல்லக்கூடாது, சுதந்திரதான் சொல்லணும். சுதந்திரம் இன்னைக்கு சுதந்திரம் சொல்லக்கூடாது, சுதந்திரதான் சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல. சுதந்திரம் சொன்னாது ஒட்டாது, அது தமிழ்ல அப்படி யூசேஜ் இருக்கு. சுதந்திரதா தினம் சக சுதந்திரம் சொல்லலாம். சுதந்திரம் சொன்னா தது சுதந்திரம், பாரத ராஜ்யம் சுதந்திரம், பாரத ராஜ்யே சுதந்திரம் அஸ்தி சொல்லக்கூடாது, சுதந்திரதா அஸ்தி அப்படி சுவாதந்திரியம். சாஸ்திராத்தியனத்தினால மனசுக்கு வர வேண்டிய பக்குவம் இருக்கு, அதுக்கும் சாஸ்திர வாசனைன்னு சொல்லலாம். அது இருக்கலாம். இங்கே சொல்லக்கூடிய வாசனை அது கிடையாது. சாஸ்திரம், நான் நிறைய சாஸ்திரங்கள் அத்தியனம் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய சாஸ்திரம் எனக்கு படிக்க வேண்டியதா இருக்கு, அதுதான் படிச்சுதான் நான் வினோதம் இருக்கேங்கிற வாசனை இருக்கேன். அந்த ஒரு முடிவு, அதுக்கு சாஸ்திர வாசனையும் பேரு. அது தர்ப்பஹேது. இதுக்கு எங்கே உதாரணம் இருக்கு? ஸ்வேதகேது அல்பேன காலேன சர்வான் வேதான் அதீத்ய தர்ப்பேன பிதுரவி புரதः வினயம் ந சகாரா. அப்பாவுக்கு முன்னாடி வந்து நின்று வினயம் இல்லாம வர வினயம் ந சகாரா. சந்தோகா சக்ஷாத்தியாயே படந்தி யதா ததா உதாரணம் ததா பாலாதி
कानिचित् उपासनानि अवगत्य तृप्तः उशीनरादिषु बहुषु देशेषु दिग्विजयेन बहून् विप्रान् अवज्ञाय काश्याम् अजातशत्रुं ब्रह्मविच्छिरोमणिम् अनुशासितुं धाष्ट्यं जगार इति कौशीलजिनः वाजसैन्यश्चाधीः. இது வரும் அந்த பிரபந்தனாத் அங்கே இல்லை. பாலாக்கியதிகரணம் அதிகரணம் 4வது பாதத்தில் இருக்கு. அங்கே வரும் பிரம்மதே பிரமாணி ஒருத்தர் வரா. பிரம்மத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்னு ஒருத்தர் வரா. யாருக்கிட்ட வரான்னு கேட்டா பெரிய பிரம்ம ஞானியா இருக்கக்கூடிய காசி ராஜாவுக்கிட்ட வரா. அவரை சரி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றார். சொல்லி வேற ஏதோ சொல்லி முடிக்கிறார். பிரம்மத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லி பிரம்மத்தை சொல்லலையே சொல்லி இவர் சிஷ்யன் திருப்பி இவரே உபதேசம் பண்றார். அந்த மாதிரி ஒரு இடம் தெரியாது. இவர் எப்படி பாலாகின்னு ஒருத்தர், அவர் எப்படி வரார்? உண்மையா அவருக்கு பிரம்மத்தை தெரியாது. பிரம்மன் வேற ஏதோ தெரிஞ்சு வச்சுட்ட பல தேசத்தில் போய் பிராமணாவுக்கிட்ட விவாதம் பண்ணி அவளுக்கு தெரியாது பாவம். அதனால அங்கே போய் விவாதம் பண்ணி பிரம்ம ஜானம் சொல்லி ஏதோ சொல்லி கொடுத்த அங்க எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வரா. இங்க யாருக்கிட்ட? காசி ராஜா கிட்ட. காசி ராஜாவும் வினயத்தோட சரி பிரம்மத்தையே பிரவாணி உங்களுக்கு நான் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறேன். காசி ராஜா அப்படி எப்பேற்பட்டவர் கேட்டா அவர் பெரிய மகாத்மா ஞானி, அவருக்கு உண்மையா தெரியும் பிரம்மத்தை. சரி ஏதோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தால் வேண்டாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆதரத்தோட உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கணும் சொன்ன வேற ஏதோ சொல்லி முடிக்கிறார். அந்த இடத்துல விஷய வாக்கியமா இருக்குன்னு அந்த விஷய வாக்கியத்தை எடுத்துட்டு விகாரம் பண்றது பிரம்மசூத்திர அதிகாரம் அந்த இடம் காமிக்கிறார். இது தாட்சியம் இல்லையா? பிரம்மத்தே பிரவாணி பிரம்ம ஜானம் இருக்கிற ஒரு அபிமானம். யதா பாலாகி காணிச்சித் உபாசனானி அவகமிய ஏதோ சில உபாசனங்களை பண்ணிட்டு இருக்காரு அவர். பிரம்மத்தை தெரியவே தெரியாது. உபாசனானி அவகமிய திருப்தகா. திருப்தகான என்ன அர்த்தம்? தர்ப்பத்தோட இருக்கிறவன் திருப்தகா. உஷீலராதிஷு பகுஷு தேசேஷு தேசத்தினுடைய பேரு உஷீலரா. அந்த மாதிரி எத்தனையோ தேசங்கள். பகுஷு தேசேஷு திக்விஜயா. திக்விஜயம் தெரியும் இல்லையா? அந்த காலத்துல இருந்தது வாத தீட்சை சொல்றது. வாதம் பண்றேன் உங்களுக்கு வாதம் பண்றேன்னு சொல்லி அங்க போய் பகவத்பாதாவுடைய சரித்திரத்தின் தெரியாது இல்லையா? பகுஷு தேசேஷு திக்விஜயேன பகு விப்ரான் அவஜ்ஞாய எத்தனையோ பேரை அவமானப்படுத்தி அவஜ்ஞாய காஷ்யாம் அஜாதசத்ரும் பிரம்மவித் சிரோமணி அனுசாசித்தும் தாஸ்யம் சடாரா. இது கௌஷீதகின கௌஷீதிகோபனிஷத்துல இருக்க பிருஹதாரண்யகோபனிஷத்துல இந்த கதை இருக்கு.